அருண் கிட்ட இந்த செயினை காட்டலாமா வேண்டாமா? காட்டலனா அப்புறம் அத்தை சொல்லி இவருக்கு தெரிஞ்சது இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. நாமளே சொல்லிடலாம். அருண், என்ன? நான் ஏற்கனவே பயங்கர டயர்டா வந்திருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணிடாத. என்னது? எதுக்கு இதை எங்கிட்ட காட்டுற? தாலி செயின் என் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை எதுக்கு எங்கிட்ட காட்டுற? உன்னால இதெல்லாம் முடியாது, அதான் எங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு உன் பணக்கார திமிர என்கிட்ட காட்டுறியா? இதெல்லாம் வாங்கி தர தகுதி இல்லாதவனு தெரிஞ்சுதானே ஒரு டிரைவரோட பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏன் அருண் இப்படி பேசுறீங்க? உங்க யாருக்கும் தோணாதது என் அப்பா செஞ்சாருன்னு தானே சொன்னேன். உண்மைதான், எங்க யாருக்கும் தோணலதான், தோணவும் தோணாது. ஏன்னா நாங்கெல்லாம் நினைச்ச நேரத்துல புதுசு புதுசா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணக்கார குடும்பம் கிடையாது. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை ட்ரெஸ் எடுக்கிற நடுத்தர குடும்பம். ட்ரெஸ் எடுக்கிறதே அப்படின்னா நகை எடுக்கிறத பத்திலாம் நாங்க யோசிக்கவே மாட்டோம் தான். நான் அப்படி சொல்லல அருண். என் அப்பா பாசமா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனாலதான் இது உங்ககிட்ட காட்டினேன். உங்க அப்பா பாசமா தாளிச்சன் வாங்கி கொடுத்தாருனா அதை நீ போட்டுக்க, அதே எங்கிட்ட காட்டி வெறுப்பேத்துற. அப்படி இல்ல அருண். என் அப்பா இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. முதல் முறையா எனக்காக தாலி செயின் வாங்கி கொடுத்திருக்காரு. அது சந்தோஷமா சொல்லதான் வந்தேன். இப்படி என் மனச கத்தியால கிழிக்கிற மாதிரி பேசுறீங்களே. ஆமா, அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. உன்னால எனக்கு இந்த மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலையும் போச்சு. இத்தனையும் உன்னாலதானே. அப்புறம் கோவப்படாம உட்காந்து கொஞ்சவா செய்வாங்க. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இது அத்தனையும் என்னாலதான்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அன்னைக்கு இருந்த நிலைமையில உண்மையாவே நான் சாக போறேன்னு நினைச்சுதான் உங்களை என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். திரும்ப திரும்ப போய் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா இருந்து போயிடு. அருண், எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நான் செய்யாத தப்புக்கு எத்தனை முறை திட்டு வாங்குறது? இனி என்னால பொறுத்துக்க முடியாது. பொறுத்துக்க முடியலன்னா கிளம்பு.